இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவுக்கு சங்கர் உண்மையாகவே கைது செய்யப்பட்டாருன்னா நம்ம இங்கே பேச வரல. அவர் செய்தது சரியா தவறா, அவர் அந்த யூடியூப் வீடியோவில் பேட்டி கொடுத்தது சரியா தவறாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யும்னு சொன்னீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசியது தவறாக இருந்தால் சட்டப்படி கண்டிப்பாக அவருக்கு என்ன தண்டனை அது நீதிமன்றம் வழங்கலாம். நாம் இப்போ என்ன கேட்குறோம்னா, மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு. அதாவது போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், கடைசி ஒரு வாரம் 10 நாளில் இந்த எலெக்ஷன் பிஸியில் பத்திரிகையாளர்கள் எல்லாம் மறந்த விஷயம், கஸ்டடி டெத் மட்டும் 6 டெத் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். கடைசி ஒரு மாதத்தில் ஒரு 5லேருந்து 6 கஸ்டடி டெத் ஆகிருக்கு. இப்போது சவுக்கு சங்கருங்கிறவர் யூடியூப்பில் அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரப்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதிராகவும் பேசியிருக்கார். இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு வர்றார். இப்போது அந்த கோபத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக ஏன் இது மாறுதுன்னு சொன்னோன்னா, யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும், யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது. அவ்வளவு கவனமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் அவரை சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும்னு உத்தரவு போட்டதுக்கப்புறமே அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்டில் அவரை மெடிக்கல் பிரிசனில் லாட்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த 10வது நிமிஷத்தில் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்றைக்கி நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலைன்னு சொன்னால் டெஃபினட்டாக இன்றைக்கி நைட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி, அவர் பேர் சொல்ல நான் விரும்பல, அவருடைய பேர் இருக்குது, அவருடைய ஆர்பி நம்பர் இருக்குது. அவர் போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்கிறதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார். நாளைக்கு நாங்கள் ரிட் பெட்டிஷனில் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக மூவ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த கன்சர்ன் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதில் என்ன பெட்டிஷனில் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மனிதாபிமான அடிப்படையில் அவரை சந்தித்து பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போடும்போது இந்த அடக்குமுறை, போலீஸ் அடக்குமுறை, ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும்னு தான் நம்ம போகிறோம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் கடலூர் பிரிசன்லேயும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார். கடலூர் பிரிசனில் ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய கண்டெம்ட் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்பரண்ட். அவருடைய மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக் சங்கர் அவர்கள் செந்தில்குமார், இப்போ கோயம்புத்தூர் ஜெயில் சூப்பரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சவுக் சங்கர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, அதற்கு பழிவாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழிவாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம், கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் அதே செந்தில்குமார் இடத்துல சவுக்கு சங்கரை விடணும். சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவரை கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து இருக்கிறது. காரணம் என்னென்னா, வெறும் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. வெறும் பெயின் கில்லருங்கிறது எப்படி அதை எடுத்துக்க முடியும்னு தெரியல. நாளைக்கு கிட்னி பாதிக்கப்படலாம், ஒவ்வொரு உறுப்புகளாக செயலெடுக்கப்படலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சக கைதிகள் இவருக்கு உதவி செய்கிறதுனால, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த கையில் கட்டு போடுறதுக்கு பேக்கெல்லாம் கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனிமை சிறையில் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. மென்டல் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது, மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க. இவர் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், கரெக்டான இடத்துல அடைச்சிருக்காங்கன்னு கூட அவருக்கு ஆகாதவர்கள் சொல்ல முடியும். அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மற்ற சிறைவாசிகளை எல்லாம் காலையில் திறந்து விட்டுட்டு சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க. அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது. அந்த இடத்துல தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. அவருக்கு உணவுக்கு விட வெறும் மாத்திரையை தான் கொடுக்குறாங்க. அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னா, கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா, ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறத அவர் கருதுறாரு. நம்ம இது சாயந்தரம் 5 மணிக்கு நாங்கள் அவரை ஜெயிலில் வழக்காக சந்தித்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம் இந்த வழக்கில் அப்படின்னு கேட்குறதுக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு. இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், சவுக்கு சங்கர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக மாறி அராஜகத்தினோட உச்சியாக போலீஸார் சட்டத்தை தன் கையில் எடுத்து, உங்களுக்கு தெரியும் கஸ்டடியல் டெத் அது இவருக்கு நடந்தாலும் இன்றைக்கி நாம் இது ஏன் பேசணும்னு சொன்னோம்னா, இன்றைக்கி இவருக்கு நடக்குது, இவருக்கு பேசுறதுக்கு நாம் இருக்கோம், மீடியாஸ் இருக்குது, இன்றைக்கி இத்தனை அட்டென்ஷன் இருக்குது இவருக்கு. இது இல்லாத எத்தனையோ கைதிகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது தடுக்கப்படணும்.